உங்களுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம். நல்ல ஜாதகம் தாங்க. யாராவது கெட்ட ஜாதகம்னு சொன்னா நம்பாதீங்க. சரி. ஓகே, எல்லாம் கொடுத்துட்டீங்க. சொல்லுங்க, லக்னம் லக்னாதிபதி குட் ஆர் பேட்? விச் புக்தி நாட் ஃபேவரபிள் ஃபார் இன் குரு அண்ட் சனி தசா? வில் ஐ ஹேவ் லக்ஸரி லைஃப்? தேங்க்யூ பிரதர். ஜேர்னியோ ஃப்ரம் வேறே புதுசாக இருக்கே. 14/8/90 9 PM தெலுங்கின்தாரா. கும்பலக்னமாகி லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்கிறதும் தனி புதன் லக்னத்தோட தொடர்பாக இருக்கிறதும் இது ஒரு நல்ல ஜாதகம். 2 கிரகம் உச்சமாக இருக்கிறது, உச்சனுடைய வீட்டில் 4 கிரகம் இருக்கிறதெல்லாம் சூப்பருங்க. என்ன கும்பலக்னத்துக்கு இவர் உச்சமாக கூடாது? யாரு? நம்ம சந்திரன் வந்து உச்சமாக கூடாது. ஆனால் உங்களுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம். நல்ல ஜாதகம் தாங்க. யாராவது கெட்ட ஜாதகம்னு சொன்னா நம்பாதீங்க. சரி, இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்க போகுது. குரு என்ன பண்ணுவாரு? இப்போ நீங்க தெலோக்கின்தான்ல இல்லாத நிலையை பண்ணுவார். இது அப்படியே இருக்கும். ஏன்னா குரு வந்து கடக வீட்டில் இருக்காரு, 12ஆம் இடத்தை தொடர்பில் இருக்காருன்றதுனால இந்த குரு உங்களை வெளியில நகர்த்துற சில வேலையை செய்வார். இந்த இடத்துல வீச் புக்தி நாட் ஃபேவரபிள்னு பார்த்தீங்கன்னா குரு தசையில சனி புக்தி தான் சஷ்டாஷ்டகமா இருக்கும். சனி புக்தி உங்களுக்கு லாபத்துல தான் சனி இருக்கிறாரு, ஆனாலும் சஷ்டாஷ்டகம் செயல்படும் தான். ஆமா, குரு தசையில சனி புக்தி நல்லா இருக்காது பிரதர், சஷ்டாஷ்டகம் காரணத்தினால. ஆனாலும் அவர் லாபத்தில் இருக்காருன்றதுனால சில முயற்சிகளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவார். அதே நேரத்தில் குரு தசையில புதன் புக்தி நல்லாவே இருக்கும். குரு தசையில புதன் புக்தி நல்லா இருக்கும், குரு தசையில சுக்கிரன் புக்தி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இதெல்லாம் உங்களால் தெலுக்கின்தான்ல பண்ண முடியாத நிலையில இருக்கும். லக்னம் லக்னாதிபதி வலுத்து நல்ல தன்மையிலேயே இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம் உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜாதகம் தான். சரிங்களா?